1.6 first sum. Test for consistency and if possible solve the following system of equation by rank method. First consistency இல்லையான்னு செக் பண்ணணும். இப்போ consistent வந்துட்டுனா x y z கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தட்னா rank method. First sum x minus y plus 2z equal to 2, 2x plus y plus 4z equal to 7, 4x minus y plus z equal to 4. ax equal to b இந்த மெத்தடில் எழுதியிருக்கோம். ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட், பிங்கிறது அதோட கான்ஸ்டன்ட். அப்போ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி. இதுக்கப்புறம் ஏ கமா பின்னு எழுதுகிறோம். ஏ பி இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியிருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். அதனால ரோ ரெடக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ரோ ரெடக்ஷன் மெத்தட்னா என்ன? 2 4 -1 இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு 0 கொண்டு வரணும். அதனால r2 becomes r2 minus 2 r1. r2ங்கிறது 2, 2 minus 2 into 1 2, 2 minus 2 0. அப்போ 0 3 0 3. r3 becomes r3 minus 4 r1. r3ல என்ன இருக்குது? 4, 4 minus 4 into 1 4, 4 minus 4 0. அப்போ 0 3 minus 7 minus 4. இதுக்கப்புறம் இந்த 3யை மட்டும் நம்ம 0 ஆக்கணும். r3 becomes r3 minus r2. இங்கே 3 இருந்தது, 3 minus 3 0. அப்போ 0 0 minus 7 minus 7. இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க்ங்கிறது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். இப்போ ரேங்க் ரோ ஆஃப் ஏல எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது? 3. ரோ ஆஃப் ஏ கமா பியில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது? அதுவும் 3. ரெண்டுமே ஈக்குவல் டு 3. அப்போ இது கன்சிஸ்டன்ட் ஒன்லி ஒன் சொல்யூஷன், அதாவது யூனிக் சொல்யூஷன். இதுக்கப்புறம் கடைசியில் உள்ள மேட்ரிக்ஸ்க்கு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி இந்த மெத்தடில் எழுதியிருக்கோம். இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 2, 3y ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு 3/3ன்னு வரும். கேன்சல் ஆனால் 1, மைனஸ் 7z ஈக்குவல் டு மைனஸ் 7. அப்போ z ஈக்குவல் டு மைனஸ் 7/-7 கேன்சல் ஆகுனா 1. இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போகிறோம். எக்ஸ் மைனஸ் 2 into 1 ப்ளஸ் 2 into 1 ஈக்குவல் டு 2. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 1, இசட் ஈக்குவல் டு 1. இதான் ஆன்சர். செகண்ட் சம் 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 2, எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 1, 7x மைனஸ் ஒய் ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 5. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி இந்த மெத்தடில் எழுதியிருக்கோம். ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட், பிங்கிறது அதோட கான்ஸ்டன்ட். அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இதுக்கப்புறம் ஏ கமா பின்னு எழுதிரும். ஏயும் பியும் சேர்த்து எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் கண்டுபிடிக்கணும் ரோ ரெடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ரோ ரெடக்ஷன் மெத்தட்னா இந்த 3 நம்பர் நம்ம 0 ஆக்குவோம். அதில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 இருந்தால் ஈஸியாக இருக்கும். இதில் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்குது. அதனால் r1ஐயும் r2வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ செகண்ட் ரோவில் உள்ளது ஃபஸ்ட் ரோவில் வந்துடும், ஃபஸ்ட் ரோவில் உள்ளது செகண்ட் ரோவில் வந்துடும். இதுக்கப்புறம் 3 7 -1 இது 3 நம்பரையும் நம்ம 0 ஆக்கணும். இப்போ r2 becomes r2 minus 3 r1. r2ல என்ன இருக்குது? 3, 3 minus 3 into 1 3, 3 minus 3 0. அப்போ 0 10 minus 5 minus 1. r3 becomes r3 minus 7 r1. 7 minus 1 into 7 7, 7 minus 7 0, 0 20 minus 10 minus 2. இதுக்கப்புறம் இந்த 20 மட்டும் நம்ம 0 ஆக்கணும். அப்போ r3 becomes r3 minus 2 r2. 20 minus 2 into 10 20. அப்போ 0 0 0 0 0ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். எத்தனை நான் ஜீரோ ரோஸ்? அப்போ ரோ ஆஃப் ஏல எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது? 2. அப்போ ரோ ஆஃப் ஏ கமா பியில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது? 2. ரெண்டுமே ஈக்குவல் டு 2ன்னு வரும். ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 2. அப்போ இது கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி இந்த மெத்தடில் எழுதியிருக்கோம். லாஸ்ட் உள்ள மேட்ரிக்ஸ்க்கு இந்த மெத்தடில் எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 1, 10y மைனஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 1, z ஈக்குவல் டு கே. அதாவது லாஸ்ட் ஈக்குவேஷனில் எல்லாமே 0 இருக்குது. அதனால் நம்மளாம் z ஈக்குவல் டு கேன்னு எடுக்கிறோம். இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் போகிறோம். அப்போ 10y மைனஸ் 5k ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ 10y ஈக்குவல் டு இந்த மைனஸ் 5k இங்கே வரும்போது ப்ளஸ் 5k. இப்போ 5k மைனஸ் 1ன்னு இருக்கும். அப்போ y ஈக்குவல் டு 5k மைனஸ் 1 டிவைட் பை 10. இதில் வந்து கேங்கிறது பிலாங்ஸ் டு இசட்னு நம்ம எடுத்துக்கிறோம். இசட்டுங்கிறது இன்டீஜர்ஸ். அப்புறம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போகிறோம். எக்ஸ் மைனஸ் 3y இருக்குது. 3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 5k மைனஸ் 1 பை 10 ப்ளஸ் 2k, அதாவது 2z இருக்குது. அதனால 2k ஈக்குவல் டு 1. இதுக்கப்புறம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு 5 15k மைனஸ் 3 இன்ட்டு 1 3 பை 10 ப்ளஸ் 2k ஈக்குவல் டு 1. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு கொண்டு வருவோம். இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம இந்த சைட் கொண்டு வருவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 15k மைனஸ் 3 பை 10 மைனஸ் 2kன்னு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம் எடுத்துருக்கோம் 10ஆல். அப்போ 10 ப்ளஸ் 15k மைனஸ் 3 மைனஸ் 20k ஹோலாக டிவைட் பை 10. இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதில் 10 மைனஸ் 3 7, 15k மைனஸ் 20k மைனஸ் 5k. இப்போ 7 மைனஸ் 5k பை 10.
அப்போ எக்ஸோட வேல்யூ 7 மைனஸ் 5k பை 10, ஒய்யோட வேல்யூ 5k மைனஸ் 1 பை 10, இசட்டோட வேல்யூ k. இல்லை கேங்கிறது பிலாங்ஸ் டு இசட்னு நம்ம கண்டிப்பாக எழுதியிருக்கணும் இதை. தேர்ட் சம் 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 5, x மைனஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் டு 1, 3x ப்ளஸ் y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 4. ax ஈக்குவல் டு b இந்த மெத்தடில் எழுதியிருக்கோம். ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட், பிங்கிறது அதோட கான்ஸ்டன்ட், அப்புறம் a, bன்னு எழுதியிருக்கோம். ஏயும் பியும் சேர்த்து எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா ரோ ரெடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். 3 நம்பர் 0 ஆக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் நம்பர் 1 இருந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் ரோவில் 1 இருக்குது, அதனால் R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் 2, 3, 1 இது 3 நம்பர்ட்டு நம்ம 0 ஆக்க போகிறோம். அப்போ R2 becomes R2 minus 2R1. 2 minus 2 into 1 2, 2 minus 2 0, அப்போ 0, 4 minus 1 3. அப்புறம் R3 becomes R3 minus 3R1. இங்கே 3 இருக்குது. 3 minus 3 into 1 3, 3 minus 3 0, அப்போ 0, 4 minus 1 1. அப்புறம் 4 மட்டும் நம்ம 0 வைக்கணும். அப்போ R3 becomes R3 minus R2. இங்கேயும் 4 இருக்குது, அதனால் 4 minus 4 0, இப்போ 0 0 0 minus 2. இதுக்கப்புறம் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டுன்னு கண்டுபிடிக்கும் போது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குன்னா 2 இருக்குது. a, b ரோ ஆஃப் a, bயில் எத்தனை இருக்குன்னா 3. இப்போ ரெண்டுமே நாட் ஈக்குவல். அப்போனா ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் a, bயும் நாட் ஈக்குவல். அப்போ இதுக்கு இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன் அர்த்தம். ஃபோர்த்து சம் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 2, 6x மைனஸ் 3y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 6, 4x மைனஸ் 2y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 4. ax ஈக்குவல் டு b இந்த மெத்தடில் எழுதியிருக்கோம். ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட், பிங்கிறது அதோட கான்ஸ்டன்ட், அப்புறம் a, bன்னு எழுதுகிறோம். ஏயும் பியும் சேர்த்து எழுதியிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். அதனால் ரோ ரெடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். 6, 4, minus 2 இது 3 நம்பர் நம்ம 0 ஆக்க போகிறோம். இப்போ R2 becomes R2 minus 3R1. 6 minus 2 into 3 6, 6 minus 6 0, அதனால் 0 0 0 0ன்னு வந்துடுது. R3 becomes R3 minus 2R1. இங்கே 4 இருக்குது. 4 minus 2 into 2 4, இப்போ 4 minus 4 0, அப்போ 0 0 0 0ன்னு வந்துடுது. இப்போ நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரோ ஆஃப் ஏ மட்டும் பார்க்கணும். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குது 1. அப்புறம் ரோ ஆஃப் a, bக்கு பார்க்கணும். அதுவும் 1 தான். இப்போ ரெண்டுமே ஈக்குவல் டு 1. அப்போ இது கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இது வந்து ரெண்டுமே ஈக்குவல் வந்தாலே அது கன்சிஸ்டன்ட் தான். நாட் ஈக்குவல் வந்தால் தான் இன்கன்சிஸ்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க வேண்டாம், நோ சொல்யூஷன் வந்துடும். இது வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஈக்குவேஷன் எழுதியிருக்கும் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 2. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே நமக்கு 0 தான் வரும். அதனால் y ஈக்குவல் டு எஸ், z ஈக்குவல் டு டி அப்படின்னு நம்மளால் எடுத்துக்கிறோம். இதில் நம்ம எந்த லெட்டர்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போடுறோம். இப்போ 2x மைனஸ் ஒய்க்கு பதில் எஸ் ப்ளஸ் இசட்டுக்கு பதில் டி ஈக்குவல் டு 2. அப்புறம் 2x ஈக்குவல் டு எஸ்ஸையும் டியும் இந்த சைட் கொண்டு வரும். அப்போ 2 ப்ளஸ் எஸ் மைனஸ் டி. அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 2 மல்டிப்ளையில் இருக்குது, இங்கே வரும்போது டிவைடில் வரும். அப்போ 1/2 இன்ட்டு 2 ப்ளஸ் எஸ் மைனஸ் டி. இப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 1/2, 2 ப்ளஸ் எஸ் மைனஸ் டி. ஒய்யோட வேல்யூ எஸ், இசட்டோட வேல்யூ டி. இதில் கண்டிப்பாக எஸ், டி பிலாங்ஸ் டு இசட்னு கண்டிப்பாக நம்ம எழுதியிருக்கணும். இவ்வளோ தான் ஆன்சர்.